ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோல இன்ஃப்ளேஷன்னா என்ன, அந்த இன்ஃப்ளேஷன்ற விஷயம் நடுத்தர மக்களோட கனவுகளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பத்தி ரொம்பவே தெளிவா பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அசர்ட் அண்ட் லயபிலிட்டி. அசர்ட் அண்ட் லயபிலிட்டி அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சொத்து மற்றும் கடன். சொத்து மற்றும் கடன் இந்த ரெண்டுக்கும் இடையில ரொம்பவே சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க நிச்சயமா கரெக்டான ஒரு சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சொத்து மற்றும் கடன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க தவறினவங்க சொத்துங்கிற பேர்ல தான் கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச பணத்தை ஒரு கார் வாங்குறது, இல்ல ஒரு ஆடம்பரமான வீடு வாங்குறது, இல்லைன்னா ஐபோன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணி சொத்து அப்படின்னு நினைச்சிட்டு கடனை சேர்த்தி வச்சிருப்பாங்க. சோ ஒருவேளை நீங்க கடன்ல வாங்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஐபோன் வாங்குறீங்க, அந்த ஐபோனை முழுசா சேர்த்தி வச்சு மொத்த காசுலயே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஐபோன்னால உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அது சொத்து அப்படிங்கிற கவுண்ட்ல வரும். இல்ல அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு ரெகுலரா ரீசார்ஜ் பண்ணுவீங்க, அந்த ரீசார்ஜ் காசு ஆகட்டும், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே உடஞ்சா கூட ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும், சோ அந்த தொகையாகட்டும், இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுனால அது கடன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போயிடும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கார் வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையா இருக்கும். ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அதுக்காக நிறைய காசு சேர்த்தி வைப்போம். சேர்த்தி வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்டா கட்டி ஒரு இஎம்ஐல கார் நல்ல காரா வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்படி வாங்கும்போது நம்மளோட தாட் என்னவா இருக்கும்னா, நம்மளோட சம்பளம் கம்மியா தான் இருக்கு, நம்ம காருக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் இன்கம் இஎம்ஐலயே போகுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு நம்மளே என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, காருங்கிறது ரொம்ப மஸ்ட். ஒரு வீட்டுல காருங்கிறது கண்டிப்பா வேணும். அப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை காரை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான வேலிடான ரீசன்ஸ் எல்லாம் நமக்கு நாமே கொடுத்துப்போம் கண்டிப்பா. சோ இப்படி நம்ம வாங்கி காரை பாத்தீங்கன்னா கடைசியில வீட்லயே நிறுத்தி வச்சிருக்க போறது இல்ல. நம்ம ஒரு சண்டே வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துட்டு வெளியே போவோம். வெளியே போகும்போது அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு ஒரு ஃபியூல் காஸ்ட் இருக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கார் நமக்கு சொத்தா வந்திருந்தாலும் அது நமக்கு அடுத்தடுத்து செலவுகளை மட்டும்தான் கொடுக்கும். சோ அப்படி கொடுக்கும்போது நம்ம அதை அசட் கணக்குல வைக்க முடியாது, அது லயபிலிட்டி கணக்குல தான் வைக்க முடியும். இதுவே நீங்க ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காரை பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐக்கு வாங்கினதாவே இருக்கட்டும், காரை வாங்கிட்டீங்க, வாங்கி ஓலா ஆர் உபர் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு டாக்ஸி சர்வீஸ் திங்ல நீங்க விட்டுருக்கீங்க, ஒரு அட்டாச் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு டிரைவர் போட்டே ஓட்டலாம். இப்ப நீங்களே போய் செல்ஃபா ஓட்ட போறீங்க அப்படிங்கறத நான் சொல்லல, அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு மாசம் ஒரு சம்பளம் கொடுத்து நீங்க ஓட்டுறீங்கன்னே வச்சுக்குவோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 3,000 ரூபாய் வருமானம் வந்தா கூட ஒரு 26 நாளைக்கு ஒரு 78,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு நமக்கு வருமானம் வரும். 78,000ங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 60,000 நமக்கு வருமானம் வந்தா கூட ஓட்டுற டிரைவருக்கு நம்ம ஒரு 25,000 ரூபாய் சம்பளமா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ போகுது. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் மாசம் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சிடறோம். பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா டிரைவர் ஓட்டும் போது பெட்ரோல் செலவாகும் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு 15,000 ரூபாய் மாசம் கழிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 60,000 ரூபாயும் டேலி ஆயிடும். நமக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனாலும் நமக்கு அந்த இஎம்ஐ அந்த காரே சம்பாரிச்சு கட்டிடுது. ஸோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போகும். அப்போ காரும் நமக்கு சொந்தமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி பகல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கார் ஓலால ஓடிட்டு இருந்து நைட்ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மள நிறைய பேர் அப்படி யாருமே பண்றது கிடையாது. ஸோ அதனாலதான் அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ட்ராப்குள்ள நம்ம மாட்டிடுறோம். இதே மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னோட அங்கிள் ஒருத்தங்க இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. சோ அவர் கார் வாங்குறதுக்காக பாத்துட்டீங்கன்னா பேங்க்ல பர்சனல் லோன் ஒரு 2.5 lakh வாங்கினாரு. சோ எதுக்காக அப்படின்னா அவர்கிட்ட இனிஷியல் பேமெண்ட் கட்டுறதுக்கு காசு கிடையாது. சோ அதனால கேஷ் பாத்தீங்கன்னா நம்ம பர்சனல் லோன் போட்டு அதுல இருந்து எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால லோன் வாங்கினாரு. வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் எந்த டிசைடும் பண்ணல அவரு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இன்னொரு இன்சிடென்ட்டும் எங்க வீட்டுல நடந்தது. அது என்னன்னா, எங்க தாத்தா ஒரு மாடு வளர்த்திட்டு இருந்தாரு. சோ அந்த மாடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கட்டுறதுக்கு பெருசா இடம் கிடையாது. அதனால முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல ஷெட் மாதிரி போட்டு அந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா மாட்டை தங்க வச்சிருந்தோம்.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம் வந்துட்டு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெஞ்சு அந்த மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நனைஞ்சு ஒரு மாதிரி படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி அந்த ஷெட் இருந்துச்சு. ஸோ அப்ப அதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால எங்க மாமா என்ன பண்ணாருன்னா, பக்கத்து இடம் வந்து அந்த டைம்ல கரெக்டா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் வந்து விலைக்கு வந்தது. விலைக்கு வந்து என்ன ரேட் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,80,000 மொத்தமா எல்லாம் சேர்த்தி ரேட் வந்தது. அப்போ அந்த 2,50,000 கையில இருக்கும்போது சரி கார் நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம், அந்த மாட்டுக்கு ஒரு நல்ல ஷெட்டு போடுறதுக்கு ஒரு இடம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நீட்டா இருந்துக்கும் அப்படின்றதுனால தாத்தாவும் வருத்தப்பட்டதுனால எங்க மாமா வந்து டெசிஷனை மாத்திட்டாரு. மாத்திட்டு 1,80,000 செலவு பண்ணி பக்கத்துல இருக்கிற இடத்த வாங்கியாச்சு விலைக்கு. விலைக்கு வாங்கிட்டு சரி ஓகே பேலன்ஸ் வந்து இப்ப 2,50,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா 1,70,000 சாரி 1,80,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா இடத்துக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 70,000 கையில இருக்கு. இந்த 70,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இடத்த வாங்கியிருக்கோம் ஒரு மாட்டுக்காக அந்த ஷெட் அப்படியே விடுறதுக்கு நம்ம வந்து இன்னும் 2 மாடு அதுல வந்து வாங்கி விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பசுமாடு வந்து 35,000 கொடுத்து திரும்பவும் வாங்கணும். இப்போ எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மாடு ஆயிடுச்சு. இந்த 3 மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷெட்ல கட்டி வளர்த்துறதா பிளான் இருந்துச்சு. ஸோ அது போக இன்னொரு பிளான் என்னன்னா எங்க மாமாக்கு இப்போ 3 மாடு மொத்தமா வந்துருச்சு. இதுல இருந்து பால் கறந்து வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு அந்த பர்சனல் லோனுக்கு இஎம்ஐயா கட்டிக்கலாம் அப்படின்றதுதான் எங்களோட பிளானா இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த 3 பசுமாடுகள் கிட்ட இருந்து பால் கறந்து வர்ற வருமானம் வந்து எவ்வளவு இருந்ததுன்னா அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 22,000 வந்து மாசம் வருமானம் வந்தது. அந்த 22,000 ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 மாடுகளோட மெடிசனுக்கு அதோட தீவனத்துக்கு இந்த மாதிரி அதுகளை மெயின்டைன் பண்றதுக்கு போயிடும். பேலன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பக்கம் மாடுனால எங்களுக்கு வருமானம் வந்தது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அந்த 2,50,000 2 வருஷம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லோனுக்கு இஎம்ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாசம் ஒரு 14,000 என்னமோ கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மாடு வந்துட்டு எங்களுக்கு கொடுக்குற வருமானம் அதாவது அதோட செலவினங்களை எல்லாம் கழிச்சது போக எங்களுக்கு கொடுக்குற வருமானம் வந்துட்டு ஒரு 15,000 பக்கம், எங்களோட இஎம்ஐயும் 14,000. அப்ப என்ன ஆயிடுச்சு, சுத்தமா வந்துட்டு எங்களோட கையில இருந்து எந்த இஎம்ஐயுமே நாங்க கட்ட கிடையாது. எல்லாமே அந்த மாடே தனக்கே எடுத்து தானே கட்டிக்குச்சு. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடம் சும்மாவே கிடைச்ச மாதிரி வந்துட்டு ஆஹ் அந்த மாதிரிதான் ஒரு அர்த்தம் ஆல்மோஸ்ட். ஸோ அதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். நம்ம வந்து ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து எவ்வளவு சின்னதாகவும் இருக்கலாம் இல்ல பெருசாவும் இருக்கலாம். ஆனா வந்துட்டு அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசட் கணக்குல சேரும். அதுல இருந்து வருமானம் வராம அதுல செலவு வந்துருச்சு அப்படின்னா அது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து லைபிலிட்டி கணக்குல சேரும். இப்ப இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க மாமா வந்து அன்னைக்கு வந்து அந்த காரை வாங்கி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு 29,000 அதுக்குன்னே தனியா லோன் கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. ஆனா அப்படி பண்ணாம இந்த இடத்த வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அந்த லோனே சுத்தமா கட்டல, அந்த மாட்டுல இருந்து வர வருமானத்தை வச்சே கட்டியாச்சு. சோ அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்தோட வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒரு 10,00,000 ஆயிடுச்சு. சோ இது வந்து நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த விஷயம். சோ இப்போ அதோட வேல்யூ அந்த மாதிரி இருக்கு. சோ இதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்டிங். ஆனா இன்னைக்கு அந்த கார் ஒருவேளை கார் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த காரோட வேலை அவ்வளவு இருந்திருக்காது. 10,00,000 கொடுத்து கார் வாங்கி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 7 வருஷம் கழிச்சு அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரியான ரேட்டுக்கு தான் போயிருந்திருக்கும், வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருந்திருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்மளோட பணத்தை கண்டிப்பா பெருக்கிக்க முடியும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் அடங்கி இருக்கு. அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசர்ட்ல வந்துட்டு 2 விதமான அசர்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் அசட்ன்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ன்னு சொல்லலாம். அதாவது பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாடகை வீடு இருக்கு. வாடகை வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அதை வாடகைக்கு விட்டு இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு மாசம் மாசம் வருமானம் ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து மாசம் மாசம் கொடுக்குற ஒரு அசட். ஸோ அது பெர்ஃபார்மிங் அசட். இதே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோல்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசம் மாசம் உடனே காசு உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து போட கிடையாது. ஆனா வந்து அதோட வேல்யூ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி ரைஸ் ஆயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து 1,00,000 வாங்கின கோல்டு ஒரு 10,00,000 அப்படின்னு போச்சு அப்படின்னா நீங்க அதை வித்தா மட்டும்தான் அந்த ப்ராப்பரா அது உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும், அந்த அமௌண்ட் வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய அசர்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இது அடுத்தடுத்து
பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா என்ன, நான் பெர்ஃபார்மிங் அசட்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா அசட்னா என்ன அப்படின்றது நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும். லயபிலிட்டினாலும் ஒன்றும் அதுதான் இருக்கிறதுலே ஈஸியான விஷயம் தான். அசட்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். லயபிலிட்டினா இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருமானமே வரல அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் வந்து அது உங்களுக்கு செலவினங்களை வைக்க கூடாது. அப்படி ஒரு சொத்தை நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு லயபிலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடனே இல்லாம முழு தொகையை கொடுத்து உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டீங்க. அந்த காரை வாங்கி நீங்க வீட்டுல சும்மா நிறுத்த போறது கிடையாது. எப்பவுமே எப்படியோ ஒரு சண்டே ஆனா நம்ம வந்து வெளியில போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அப்படி ஆசைப்படும் போது அதுக்குன்னு ஒரு ஃபியூல் காஸ்ட் இருக்கு, வெளியே போனா அங்க ஒரு செலவினங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு இஎம்ஐ இல்லைன்னா கூட அது ஒரு செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையான சொத்தா இருக்காது. அதே மாதிரி அது ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம வித்தோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்துட்டு டிப்ரிஷியேட் தான் ஆகும். ஸோ அப்போ இதை எதுக்காக நான் வந்து இந்த மாட்டு கதை இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார் வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை வந்து ஜென்யூனா கரெக்டா எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடு கதையை வந்து நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கடனுக்கே நீங்க வந்து கார் வாங்கினாலும் இப்போ ஒரு ஐடி கம்பெனி கூட அட்டாச் பண்ணி ஓட்டுறதுனாலயோ இல்ல வந்துட்டு ஓலா ஆர் உபர் கூட அட்டாச் பண்ணி ஒரு டிரைவர் போட்டு நீங்க ஓட்டுறதுனாலயோ உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து அந்த காருக்கான இஎம்ஐ காரே சம்பாரிச்சு பே பண்ணிக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து இஎம்ஐல இருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கார் உங்களுக்கு சொந்தமான அசட்டா மாறிடும். அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா அதை நீங்க வாங்கி வீட்டுல நிறுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டிப்பா உங்களுக்கு செலவினங்கள் அதிகப்படுத்தும். அப்ப நம்ம வாழ்க்கையில சேமிப்பு அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே தொடங்க முடியாம போகும். ஸோ இதுக்காக தான் இந்த மாட்டுக்கதையை வந்து நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு அது ரீச் ஆகும் ஈஸியா. என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.